ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக, சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதேபோன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதற்கட்ட பொதுத் தேர்வு வரும் 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி நிறைவடையும் என அட்டவணை வெளியிடப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பரீட்சா சங்கம் என்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வலைதளத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் தங்களின் உள்ளீட்டு அடையாளங்களை பதிவிட்டு மாணவர்களின் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களால் தனிப்பட்ட முறையில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்ய முடியாது என்றும் பள்ளிகள் வாயிலாக மட்டுமே ஹால் டிக்கெட்டுகளை பெற முடியும் என்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஹால் டிக்கெட்டில் பெயர், புகைப்படம், பதிவெண், தேர்வு தேதிகள், தேர்வு மையங்கள் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக உள்ளனவா என்பதை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் காலையில் சவரனுக்கு 640 உயர்ந்த நிலையில் மதியம் மீண்டும் 1920 அதிகரித்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் காலையில் 1 கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் மீண்டும் 240 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 14,270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி கிராமுக்கு காலையில் 20 ரூபாய் உயர்ந்து பின்னர் மாலையில் மீண்டும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை கணிசமாக குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பது நகை வாங்குவோரை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்பில் நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இதர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் உள் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு வரும் 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர், முதல்நிலை உடல்கல்வி இயக்குநர், முதல்நிலை கணினி பயிற்றுநர் ஆகிய பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமன தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு EMIS இணையதளம் வாயிலாக நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். இதன்படி தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், பொருளியல் ஆகிய 6 பாடங்களுக்கு வரும் 7ஆம் தேதியும், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, புவியியல், வணிகவியல், முதல்நிலை கணினி பயிற்றுநர், முதல்நிலை உடற்கல்வி இயக்குநர், அரசியல், அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு 9ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறவுள்ள விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலிருந்து 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் ராகுல் காந்தி 2வது நாளாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் கடும் அமளி ஏற்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திங்கட்கிழமை அன்று ராகுல் காந்திக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக இந்தியா சீனா விவகாரம் குறித்தும் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் ராகுல் காந்தி பேச முயன்றார். அப்போது பாஜக எம்பிக்கள் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது தன்னை பேசவிடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் என்று ஆவேசமாக ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். I am not being given a permission. I am the leader of opposition of this country. You are not giving me permission. It is my right. No. And all I am saying is I want to make a statement about what happened between China and India and how our Prime Minister reacted to it. Why am I being stopped? ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக எம்பிக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவைத் தலைவரின் இருக்கை அருகில் சென்று காகிதங்களை கிழித்து எறிந்து இந்தியா கூட்டணியினர் முழக்கமிட்டனர். अमरिंदर सिंह जी, श्री गुरदीप सिंह ओजोला,
हिबी ईडन, आप सुनिए सही, दीन कुरियाकोस जी, प्रशांत परोले जी, किरण कुमार रेड्डी जी, एस वेंकटरमन जी, मणिकम टैगोर जी. மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர், மதுரை எம்பி சு வெங்கடேசன் உட்பட 8 எம்பிக்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்து முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவையில் இந்தியா சீனா விவகாரம், அமெரிக்காவுடனான வர்த்தக உடன்பாடு உள்ளிட்டவை குறித்து பேச ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கை அருகே சென்று காகிதங்களை கிழித்து வீசினர். இதனையடுத்து மக்களவையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக 8 எம்பிக்களை இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன், ஹிபி ஈடன், அமரிந்தர் சிங் ராஜா வாரிங், குர்ஜித் சிங் அவுஜாலா, கிரண்குமார் ரெட்டி, பிரசாந்த் பட்டேல் மற்றும் டீன் குரியகோஸ் இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. The above mentioned members may be suspended from the services of the House for the remainder of the session under Rule 3742. சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணிந்து விட்டார் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பேச விடாமல் செய்துள்ளதாக கூறினார். அமெரிக்காவுடன் கடந்த 4 மாதங்களாக நிலுவையில் இருந்த வர்த்தக ஒப்பந்தம் திங்கட்கிழமை இரவு திடீரென்று இறுதி செய்யப்பட்டது எப்படி என்றும் வினவினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிலை குலைந்து போய்விட்டதாகவும் தெரிவித்தார். नरेंद्र मोदी जी पर प्रेशर है, भयंकर प्रेशर है, ये आप समझिए. और हिंदुस्तान के जो किसान हैं, आप सब समझिए कि इस ट्रेड डील में जिन लोगों ने उनकी इमेज बनाई है, वो अब उस इमेज को फोड़ने लगे हैं. இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்த நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் விவசாயிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு இந்தியரின் நலனும் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ராகுல் காந்தி நாட்டின் முன்னேற்றத்தை வெறுப்பவர் என குற்றஞ்சாட்டிய மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதியையும் விமர்சித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் ஏன் அறிவித்தார் என்ற கேள்விக்கு பதிலளித்தார். நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்தை கண்டு ராகுல் காந்தி மற்றும் அவரது கூட்டணி கட்சிகளான திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி பொறாமை கொள்வதாக பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். तमिलनाडु के MK स्टालिन, उदयनिधि स्टालिन, बालू, श्री बालू जी, श्री मारन जी, कानीमोजी जी, कम्युनिस्ट पार्टी के नेता, समाजवादी के अखिलेश यादव जी, देश की जनता इन सब नेताओं से माफी मांगेगी. விவசாயம், பால்வளம் ஆகியவை இந்த ஒப்பந்தத்தில் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் நலனை பாதிக்கும் வகையில் எந்த துறையிலும் சமரசம் செய்யப்படவில்லை என்றும் பியூஷ் கோயல் உறுதியளித்தார். மும்பையில் 2 விமானங்கள் உரசிக்கொண்ட நிலையில் பயணிகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டனர். மும்பை விமான நிலையத்தின் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ விமானங்களின் இறகு பகுதியில் உரசிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவைக்கு புறப்படுவதற்காக ஏர் இந்தியா விமானம் நேற்று ஓடுபாதையில் குறைந்த வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஹைதராபாத்திலிருந்து வந்து தரையிறங்கிய இண்டிகோ விமானமும் ஓடுபாதையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது 2 விமானங்களின் இறகு பகுதிகளின் முனை ஒன்றுடன் ஒன்று உரசின. இதனால் இறகு பகுதிகளில் கீறல்கள் ஏற்பட்டன. 2 விமானங்களிலிருந்து பயணிகள் உடனடியாக பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர். மேலும் சோதனைக்காக விமானங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக இண்டிகோ நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத போதிலும் திடீரென்று ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் பீதிக்கு உள்ளாகினர். மேலும் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய கருத்துக்களை இவை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழு குறித்து பேசினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்காக வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார்.
வெறும் ஏமாற்றம் தான். மாற்றம் பண்ணணும்னு பார்த்தோம், எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். வரும் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வர இருப்பது உறுதியாகி உள்ளதாக அந்த மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறினார். சட்டப்பேரவைக்கு புதிய கட்டடத்தை வேறு இடத்தில் கட்டுவதற்கான திட்டப்பணிகளை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்றும், பிரதமர் வருகையின் போது இந்த திட்டத்திற்கான பணியை தொடங்கி வைக்க பிரதமர் அலுவலகத்திற்கு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் 16ஆம் தேதி வருவதாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சம்பந்தமான திட்டங்கள் துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் புதுவைக்கு வர இருக்கின்றார். அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் இதெல்லாம் அரசு முழுக்க அரசு நிகழ்ச்சியாக தான் வராங்க. புதிய திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிக்கிறார். சட்டப்பேரவையில் வரக்கூடிய 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாகவும் சபாநாயகர் செல்வம் கூறினார். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். ராணிப்பேட்டை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆட்சியர் அலுவலகங்களுக்கு எதிரே கூடிய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பினர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. நெல்லையப்பர் கோயில் தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது. இதற்காக நெல்லையப்பர், காந்தி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளினர். அங்கு சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நெல்லையப்பர், காந்தி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் ஆகியோர் பிரம்மாண்ட மின்விளக்கு அலங்காரத்தில் புதிதாக செய்யப்பட்ட தெப்பத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருச்சுற்று நடைபெற்றது. சுவாமி நெல்லையப்பர், காந்தி அம்பாள் எழுந்தருளிய தெப்பத்தில் 9 முறை நடைபெற்ற திருச்சுற்றை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. மகனே, பரமணி திருமகனே, அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம். தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முருகன் பாடலை அக்கட்சி தலைவர் விஜயுடன் இணைந்து திரித்து பாடியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பாடகர் வேல்முருகன் தாவேக தலைவர் விஜயை புகழ்ந்து பாடினார். அப்போது முருகன் பாடலான மருதமலை மாமனியே முருகையா பாடலை விஜய்க்காகவும் தாவேகாவிற்காகவும் சில மாற்றங்கள் செய்து பாடினார். மத உணர்வை புண்படுத்தி மத மோதலை தூண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த செயல் இருப்பதாக நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் குற்றாலநாதன் என்பவர் திருநெல்வேலி மாநகர காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் தமிழக வெற்றி கழகமேன்னு பாடுறோம். உண்மையிலே பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகி போச்சு. இது தொடர்பாக பாடகர் வேல்முருகன், தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல முருகன் பாடலை அவமதித்து விட்டதாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாஜக வழக்கறிஞர் பிரிவினர் புகார் அளித்தனர். தாவேக தலைவர் விஜய், அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், பாடகர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற ரஷ்ய நடன விழா காட்சிகள் தான் இவை. இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நீண்ட நாள் நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வெளிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் ரஷ்ய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையமும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சிலும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையுடன் இணைந்து இந்த நடன காட்சியை நடத்தின.
இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்த நிலையில் 17 பேர் கொண்ட ரஷ்ய நடனக்குழுவினர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாதா, திம்கோவா உள்ளிட்ட 17 வகையான நடனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தன. ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கலை நிகழ்ச்சி அமைந்திருந்தது. உதகையில் கஞ்சா விற்ற வழக்கில் கைதான காவலரிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்திய 3 காவலர்களை அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா நடவடிக்கை எடுத்துள்ளார். உதகை நகரில் கடந்த 21ஆம் தேதி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட குரூஸ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கஞ்சா விற்பனையில் உதகை மத்திய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த நசீர் அகமதுவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவான நசீர் அகமதுவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி மோகன சுந்தரத்தையும் கைது செய்து 3 பேரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் கஞ்சா விற்பனை தொடர்பான தகவலை மாவட்ட SPக்கு தெரிவிக்காத உதகை நகர போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அருண், உதகை மத்திய காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் ஜெயக்குமார் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் காவலர் நசீர் அகமதுவிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்திய 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தீவிர விசாரணையின் அடிப்படையில் எருமாடு, கோத்தகிரி, மசினக்குடி காவல் நிலையங்களில் பணியாற்றும் அபிஷேகரன், மாயக்கண்ணன், சாந்தகுமார் ஆகிய 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டார். பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாவேக வருகை குறித்து ஆளும் திமுக தான் கவலைப்பட வேண்டும் என்றார். அதற்கு தாவேகவை தூண்டிவிட்டு பாஜக அரசியல் செய்கிறதா என்று TK சிலங்கோவன் கேள்வி எழுப்பினார். If anybody who's got to be afraid of a factor who's big and who's worrying is the party which is in ruling. So why should we be upset about? If he's a threat to the ruling DMK, I don't need to be worried about it. Vijay on the one side, either with or without us, the ADMK alliance, the NDA alliance, now very strong, also coming up, are all making DMK, although they are in power, completely insecure. அவங்க அவரை வச்சு மிரட்ட சொல்றாங்களா? பாஜக தாவேகா காலையும் விழுந்துடுச்சா எங்களுக்கு தெரியல. நிர்மலா சீதாராமன் தாவேகாவை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் தாவேகாவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது நிர்மலா சீதாராமனின் கட்சியா என்பதை அவர் விளக்க வேண்டும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு தந்த பிரத்யேக பேட்டியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். National party like Congress, which lost power 60 years ago in Tamil Nadu, is playing fiddle to the current government, and it is always standing up only with the crutches of a party with whose alliance they try to win some MLAs and few MPs. நிதியமைச்சர் கேட்கிறாரு, அவங்க என்ன திமுகவோட தானே இருக்கிறாங்க, நீங்க யாரோட இருக்கிறீங்க? இப்ப பாஜக என்ன தனித்து போட்டி இருக்கிறதா? பாஜக அதிமுகவை மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் மிரட்டி மிரட்டி சேர்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்முடைய செங்கோட்டையன் சொன்னாரு, டிடிவி தினகரன் இங்க தான் வருவது போல இருந்தாரு, ஆனா அவருடைய நிலை எங்களுக்கு புரியும். அவர் எங்கிட்ட வருவதாக பேசுற மறுநாளே அவர் அங்க போக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வந்து விட்டதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிகளை கூட அவர்கள் விடுவதில்லை, இங்க மட்டுமில்ல இந்தியா முழுவதும். ஆகவே காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு எந்த உரிமையோ அதற்கான தகுதியோ இருப்பதாக நான் கருதவில்லை. தந்தையின் உடல்நிலை காரணமாக தேர்தல் பரப்புரை பொறுப்பில் இருந்து விலகுவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விருகம்பாக்கம், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், சிங்காநல்லூர், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய 6 தொகுதிகளுக்கு தேர்தல் பரப்புரை பொறுப்பாளராக அண்ணாமலையை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நியமித்திருந்தார். இந்நிலையில் தந்தையின் உடல்நிலை காரணமாக இந்த பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசியவர் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறீர்கள் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அண்ணா, அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு.
கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையிலும் சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியிலும் அண்ணாமலை போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. வித் லவ் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் பார்வையிட்டார். தனது இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்திருக்கூடிய வித் லவ் திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு முந்தைய சிறப்பு காட்சியை பார்த்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்த கருத்துதான் இது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கத்தில் பிரபலங்களுக்காக திரையிடப்பட்ட காட்சி நடிகர் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், சௌந்தர்யா ரஜினிகாந்த், நடிகர் சசிகுமார், சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார், SJ சூர்யா, ஸ்ருதி ஹாசன், அனிருத், சான் ரோல்டன், சிம்ரன், ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் பார்வையிட்டனர். படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. படத்தை ஃபுல்லாக ரோல் பண்ணி ரொம்ப அழகாக ரஜினும் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது, மாடர்னாக இருந்தது, அண்ட் எல்லா பர்ஃபார்மன்ஸஸும் அமேசிங்காக இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் இயக்குனர் அபிஷன் ஜீவின் கதாநாயகனாக நடித்திருக்கூடிய இந்த படம் நாளை மறுதினம் வெளியாகிறது. சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தை கண்டித்து கேரள சட்டப்பேரவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் சபாநாயகர் இருக்கைக்குள் நுழைய முயன்றதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று தேவசம் அமைச்சர் VN வசவான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்வர் சாதத், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் MLA இப்ராஹிம், சபாநாயகர் AM ஷம்ஷீர் இருக்கை இருந்த பகுதிக்குள் அத்துமீறி நுழைய முயன்றதால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். இதனிடையே சட்டப்பேரவையை நோக்கி பேரணி சென்ற பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அமைப்பினரை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டினர். சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டதால் 2 முறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவின் சட்ட விதிகளை பின்பற்ற முடியவில்லை என்றால் நாட்டிலிருந்து வெளியேறுமாறு வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவை உச்சநீதிமன்றம் காட்டமாக கண்டித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு பயனர்களின் தனி உரிமை விதிகளை மீறியதாக கூறி வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு CCI என்ற ஒழுங்குமுறை ஆணையம் 213 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயமும் உறுதி செய்த நிலையில் மெட்டா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு தகவலை கூட திருடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என கூறிய தலைமை நீதிபதி நாட்டின் சட்ட திட்டங்களுடன் விளையாடக்கூடாது என்று காட்டமாக தெரிவித்தார். தகவல் பரிமாற்ற சந்தையில் மற்ற நிறுவனங்களுக்கு உரிய வாய்ப்பளிக்காமல் வாட்ஸ்அப் ஆதிக்கம் நிறைந்த செயலியாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டிய தலைமை நீதிபதி ஒரு மருத்துவர் வாட்ஸ்அப்பில் தனக்கு பரிந்துரைத்த மருந்தின் விளம்பரத்தை உடனடியாக மற்ற தளங்களில் பார்க்க முடிவதாக குறிப்பிட்டார். எனவே வாட்ஸ்அப்பில் பகிரப்படும் தகவலை மெட்டா நிறுவனத்தின் மற்ற செயலிகளிடம் பகிர மாட்டோம் என உறுதியளிக்குமாறு கூறிய உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு கூறி வழக்கை ஒத்திவைத்தது. அவ்வாறு உறுதியளிக்கப்படாத பட்சத்தில் மெட்டா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்தது. மகாராஷ்டிராவில் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக பெற்ற மகளையே தந்தை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தேட் மாவட்டம் கெரூர் கிராமத்தைச் சேர்ந்த பண்டுரங் கொண்டமங்கலே என்பவர் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுபவருக்கு 2 குழந்தைகளுக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற விதி உள்ளது. பண்டுரங்கிற்கு முதலாவது இரட்டை குழந்தைகளாக ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தனர். இரண்டாவதாக ஒரு மகன் பிறந்துள்ளார். 3 பிள்ளைகள் இருந்த நிலையில் தன்னால் தேர்தலில் போட்டியிட முடியாது என ஆத்திரப்பட்டுள்ளார். தனது தேர்தல் கனவுக்கு தடையாக இருந்த 6 வயது மகளை தெலுங்கானா மாநிலம் நிசாம் சாகர் கால்வாயில் மூழ்கடித்து கொலை செய்த பண்டுரங்கா மகள் காணாமல் போனதாக நாடகமாடியுள்ளார். இதனிடையே ஐதராபாத் காவல்துறையினரின் உதவியுடன் சிறுமியின் உடலை மகாராஷ்டிரா காவல்துறையினர் கண்டறிந்தனர். சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டது குறித்து பண்டுரங்காவிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் பதவி ஆசைக்காக பெற்ற மகளையே தந்தையே கொன்றதை கண்டறிந்தனர். மேலும் இந்த கொலைக்கு கெரூர் பஞ்சாயத்து தலைவரும் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணிப்பூர் புதிய முதலமைச்சராக பாஜகவின் மூத்த தலைவர் யம்னம் கெம்சந்த் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் கடந்த ஓராண்டாக அங்கு நீடித்து வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது.
மணிப்பூரில் 3 ஆண்டுகளாக நீடித்து வந்த இனக்கலவரம் மற்றும் வன்முறை காரணமாக முந்தைய முதலமைச்சர் என் பிரேம் சிங் கடந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேகாலய முதலமைச்சர் கான்ராட் சங்மாவின் NPP கட்சி மணிப்பூரில் பாஜக ஆட்சிக்கு ஆதரவளித்து வந்த நிலையில் வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி தங்கள் ஆதரவை திரும்ப பெற்றது. இதனால் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் மணிப்பூர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சராக எம்னம் கெம்சந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்னம் கெம்சந்த் 2017 மற்றும் 2022 சட்டமன்ற தேர்தல்களில் சிங்ஜமே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017 முதல் 2022 வரை மணிப்பூர் சட்டப்பேரவையின் சபாநாயகராக பணியாற்றினார். கல்வி, ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் போன்ற முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் எம்னம் கெம்சந்த். சென்னையில் சாலையில் கிடந்த 45 சவர நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் தங்கச்சங்கிலியை பரிசளித்தார். கடந்த மாதம் 11ஆம் தேதி சென்னை தியாகராய நகர் வண்டிக்காரன் சாலையில் பத்மா என்ற தூய்மை பணியாளர் சாலையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது சாலையோரம் இருந்த பையில் நகைகள் இருப்பதை பத்மா பார்த்துள்ளார். உடனடியாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தை பத்மா அணுகிய நிலையில் உரிமையாளரிடம் 45 சவர நகைகள் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டன. நேர்மையின் அடையாளமாக திகழும் பத்மாவை நடிகர் ரஜினிகாந்த் தனது இல்லத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் தங்கச்சங்கிலி ஒன்றையும் ரஜினிகாந்த் அணிவித்து தனது பாராட்டை வெளிப்படுத்தினார். சார் கூப்பிட்டு தான், ரஜினி சார் கூப்பிட்டு தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவரே எங்களை வாழ்த்தி நல்லது பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி பண்ணணும், பரவாயில்லன்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்தார். செயின் போட்டிருக்காரு, எங்கள் தங்க செயின் போட்டிருக்காரு. தூய்மை பணியாளர் பத்மாவிற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்து வரும் நிலையில் அவரின் புகைப்படத்துடன் சில நாட்களுக்கு முன்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி நடந்து வருகிறது. சுப்புட் மாகாணத்தில் உள்ள பேட்டகோனியாவில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. 450 தீயணைப்பு வீரர்கள் அங்கு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 20 ஹெலிகாப்டர்களில் தண்ணீரை பீச்சி அடிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. காட்டுத்தீயில் இதுவரை 50,000 ஹெக்டேர் நிலம் தீயில் கருகியது. அந்த இடத்தை கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. அங்கு காற்று வேகமாக வீசி வருவதால் தீயணைப்பு பணி சிரமமாக இருப்பதாக வீரர்கள் கூறுகின்றனர். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஜன்னத்தாபாத் மாவட்டத்தில் சுமார் 3000 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருந்த வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. ஆடைகள், அழகு சாதன பொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய வாசனை திரவியங்கள் அதிக அளவில் சேமிக்கப்பட்டிருந்ததால் தீ மிக வேகமாக பரவியது. இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை என அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியா, பிரான்ஸை தொடர்ந்து 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க இருப்பதாக ஸ்பெயின் பிரதமர் அறிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற சர்வதேச அரசாங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செக் நம் குழந்தைகளை டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை என்று கூறினார். Spain will ban access to social media for minors under the age of 16. Platforms will be required to implement effective age verification systems, not just checkboxes, but real barriers that work. 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டம் விரைவில் ஸ்பெயினில் கொண்டுவரப்படும் என்று பெட்ரோ சான்செக் அறிவித்தார். விதிகளை மீறும் சமூக வலைதளங்களின் சிஇஓக்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்பெயின் பிரதமர் எச்சரித்தார். ஸ்பெயின் பிரதமரின் இந்த அறிவிப்பிற்கு அந்நாட்டு மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.
ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 420 கிலோ எடை கொண்ட வெண்கல காந்தி சிலை திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்தியா பரிசளித்த வெண்கல காந்தி சிலையை அப்போதைய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் மெல்பர்னில் உள்ள ரோவில்லியில் திறந்து வைத்தார். அதே ஆண்டில் காலிஸ்தான் பிரச்சினை எழுந்தபோது காந்தி சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தினர். இந்நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி 420 கிலோ எடை கொண்ட முழு உருவ காந்தி சிலை திருடப்பட்டதாக ஆஸ்திரேலியா காவல்துறை தற்போது தெரிவித்துள்ளது. 3 பேர் இணைந்து காந்தி சிலையை திருடி சென்றதாகவும் அவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. மேலும் பழைய பொருட்களை வாங்கும் வணிகர்களிடம் ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் விற்பனைக்கு வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தியிருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காந்தி சிலை திருடப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை வீழ்த்தி டெல்லி அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவில் நடைபெற்று வரும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பெங்களூரு அணி ஏற்கனவே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் வதோதராவில் நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இதில் டெல்லி அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் குஜராத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. 4 வீராங்கனைகள் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் தொடக்க வீராங்கனை பெத் மூனி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 62 ரன்களை சேர்த்தார். மேலும் ஜார்ஜியா வேர்கம் 35 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் அந்த அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 169 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் தொடக்க வீராங்கனை லீஜலிலி 43 ரன்களை சேர்த்தார். கேப்டன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 41 ரன்களையும் லவ்ரா 32 ரன்களையும் சேர்த்தனர். இதன் மூலம் 15.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டெல்லி அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தொடர்ந்து 4வது ஆண்டாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள டெல்லி அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தனது 2வது சிம்பனி இசைக்கோர்வையை ஏறக்குறைய நிறைவு செய்துவிட்டதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். இசை உலகின் ராஜாவாக வலம் வரும் இளையராஜா கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி லண்டனில் தனது வாலியன்ட் சிம்பொனியை அரங்கேற்றம் செய்தார். இளையராஜாவின் இசை சாதனையை பாராட்டி தமிழ்நாடு அரசு தரப்பில் அவருக்கு விழா எடுத்து கௌரவிக்கப்பட்டது. அதன்பின் கடந்த ஆண்டு தீபாவளி அன்று தனது 2வது சிம்பனி இசைக்கோர்வையை எழுத தயாராகிவிட்டதாக வீடியோ வெளியிட்டு இளையராஜா அறிவித்தார். இந்நிலையில் தனது 2வது சிம்பனி இசைக்கோர்வையை ஏறக்குறைய நிறைவு செய்துவிட்டதாக இளையராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள இளையராஜா புதிய ஸ்டுடியோவுக்கு இடம்பெயர்ந்து 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2வது சிம்பொனியை கிட்டத்தட்ட முடித்துவிட்டதாகவும் இளையராஜா பதிவிட்டுள்ளார். இளையராஜாவின் பதிவால் அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 40 அடி நீள தீக்குண்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். வடலூரில் வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் திரு அறை தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது. வடலூரில் இருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட போது வழிநெடுகிலும் கிராம மக்கள் வரவேற்பளித்தனர். மாலை 6 மணி வரை நடைபெற்ற திரு அறை தரிசனத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட ஏமப்பேர் பகுதியில் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் பேருந்து நிலையத்தை திறக்க தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி புறநகர் பேருந்து நிலையம் உள்ளதால் விரைவு பேருந்துகள் வந்து செல்வதற்கு வழிவகை செய்யப்படும் என்று கூறினார்.
மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட திருநகரில் 2,58,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அறிவியல் பூங்கா திறக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அமைச்சர் மூர்த்தி பூங்காவை திறந்து வைத்தார். அறிவியல், தொழில்நுட்பம், இயற்பியல் சார்ந்த ராக்கெட் மாதிரிகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்கள் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் ஸ்டெம் பூங்கா என பெயரிடப்பட்டு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என பெயரிடப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டத்தில் சைபர் குற்றங்களால் இழந்த 97,33,543 ரூபாய் பணத்தை சைபர் கிரைம் காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். ஆன்லைன் வேலை, முதலீடு, டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற மோசடிகளில் பாதிக்கப்பட்ட 15 பேரின் புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் காணாமல் போன 136 செல்போன்களையும் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன், டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற நடைமுறை எங்கும் இல்லை என்று அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த 10 வயது சிறுவனையும் அவரது தந்தையையும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது 10 வயது சிறுவன் TVX XL இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்ததை காவல்துறையினர் கவனித்துள்ளனர். உடனடியாக அந்த வாகனத்தை மடக்கிய காவல் உதவி ஆய்வாளர் சிறுவனையும் தந்தையையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு இருவரும் கடும் எச்சரிக்கைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மதுரை பகல் நேர பயணிகள் ரயில் நேர அட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரம் மானாமதுரை முதல் ராமேஸ்வரம் வரை மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் இடையேயான அமிர்தா ரயிலின் நேரம் திண்டுக்கல் முதல் ராமேஸ்வரம் வரை மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் மாற்று விவசாயமாக பயிரிடப்பட்ட செண்டுமல்லிப்பூ விலை கடுமையாக வீழ்ச்சியுற்றதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செண்டுமல்லிப்பூவுக்கு வழக்கமாக பொங்கல் முதல் தைப்பூசம் வரை நல்ல விலை கிடைக்கும் நிலையில் இந்த ஆண்டு கிலோ 5 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. மேலும் வியாபாரிகள் வாங்க முன்வராததாலும் கூலி தர கூட பணம் கிடைக்காததாலும் செண்டுமல்லிப்பூக்கள் தோட்டத்திலேயே அழுகும் சூழல் உருவாகியுள்ளது. பல வருஷமாக கோரிக்கை வச்சது என்னன்னா, நம்ம ஊர்ல சைடில் சென்ட் ஃபேக்டரி இல்லைங்க, அதை கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் அரசாங்கத்தில். பெயிண்ட் ஃபேக்டரி கட்டி கொடுத்தா நமக்கு ஓரளவுக்கு இந்த ரேட் இல்லாத டயத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபேக்டரியில் போகிறது நல்லா நமக்கு சௌகரியமாக இருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை 52,135 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கடந்த மாதம் 8ஆம் தேதி முதல் 521 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு தேவையான சாக்கு மூட்டைகள், தார்பாய்கள் உள்ளிட்ட வசதிகள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் சரவணன், கொள்முதலில் கையூட்டு பெற்றால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் அருகே விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர்களை சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தேடுகின்றனர். அமுல் ஆண்டனி என்பவரின் இருசக்கர வாகனம் வழக்கம் போல் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை 5 பேர் கொண்ட கும்பல் திருடிச் சென்றது. சென்னை மதுரவாயல் பைபாஸ் சாலையில் பட்டப்பகலில் ஆட்டோ பந்தயம் நடத்திய 10 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் பந்தயம் நடத்திய சிலர் அதன் வீடியோ காட்சிகளை இணையத்தில் வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் வாகனப்பதிவு எண்களை கொண்டு வியாசர்பாடியைச் சேர்ந்த அப்பு என்ற புகழேந்தி, கோகுல், கோட்டீஸ்வரன், சுரேஷ், ஜோஷ்வா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சிவகங்கை அருகே கட்டாணிப்பட்டியில் முனீஸ்வரன் கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் அடக்கினர். மஞ்சுவிரட்டு போட்டியை மதகுப்பட்டி, அழகு மாநகரி, அலவாக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கண்டு ரசித்தனர். தருமபுரியில் குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தைப்பூச தேர் திருவிழா துவங்கி கடந்த 7 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் அரோகரா கோஷம் முழங்க பெண்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர்.
காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பார்வதீஸ்வரர் ஆலய நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் மாவட்ட முன்னாள் துணை ஆட்சியர் ஜான்சன், நில அளவையர் ரேணுகா உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இந்நிலையில் புதிய சட்டப்பிரிவின் கீழ் முதல் முறையாக அவர்களின் வீடு, நிலம், நகைகள் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண் மரண விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேவஜசி பிரியா என்பவர் 3 மாதங்களுக்கு முன் வசந்தகுமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். ஜனவரி 31ஆம் தேதி வரதட்சணை மற்றும் சாதி பெயர் சொல்லி கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக சகோதரரிடம் கூறிய 1 மணி நேரத்தில் அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றக்கோரி விடுதலை சிறுத்தைகள் ஊர்வலமாக வந்த வளவனூர் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தினர். தேனி அருகே அரண்மனை புதூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறையின் மேற்கூரை சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய இந்த பள்ளியில் திடீரென்று வகுப்பறை மேற்கூரை சுவர் பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் யாரும் இல்லாதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சேதமடைந்த கட்டிடங்களை கண்டறிந்து சீரமைப்பு பணியில் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணைக்கு மருத்துவர் செங்குட்டுவன் ஆஜராகாததால் அவரை விசாரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்ரீதர் திரும்ப பெற்றுக் கொண்டார். தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட காவலர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கூடுதல் நீதிமன்றத்தில் தனது தரப்பு சாட்சியாக மருத்துவர் செங்குட்டுவனை விசாரிக்க கோரி ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் மருத்துவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் ஸ்ரீதர் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் வருவாய் 1 மாதத்தில் 2 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதிகளில் உள்ள உண்டியல்கள் மற்றும் உப கோயில்களில் உள்ள உண்டியல்களை திறந்து எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 2 கோடியே 31 லட்சம் ரூபாய் ரொக்கம், 35 கிராம் தங்கம், 7 கிலோகிராம் வெள்ளி, 62 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்தது தெரியவந்தது. இந்நிலையில் உண்டியல் எண்ணும் பணியின் போது 1 லட்சத்தை திருடியதாக திருச்சியைச் சேர்ந்த பிரபாவதி என்பவரிடம் விசாரணை நடைபெறுகிறது. உலக நன்மை வேண்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். முன்னதாக மேளதாளத்துடன் பெண்கள் பொங்கல் பானையை தலையில் சுமந்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து பத்ரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்தனர். மேலும் கிடாவெட்டி படையிலிட்டு வழிபட்டனர். பழமையான மொழிகளை இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு தொடர்ந்து மேம்படுத்தினால்தான் அவை பயன்பாட்டில் நீடிக்கும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற உயிர்நிகர் தமிழ் ஆவண புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், ஹிந்தி திணிக்கப்படும் இடங்களில் பழமையான மொழிகள் மறைந்து போன வரலாறு உள்ளது என்றார். தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் தமிழ் மொழி டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கப்பட்டு உலகம் முழுவதும் வளர்த்தெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவன தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ள மீன் வகைகள், கடல் அட்டைகள், இறால், நண்டு வகைகள், கடல் விசிறிகள், கடல் பஞ்சு, கடல் சங்கு, பவளப்பாறைகள், கடல் குதிரை வகைகள் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்தனர். செயற்கை முத்து தயாரிப்பு, கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல்வளம் ஆராய்ச்சிகள் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் விளக்கமளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் நகராட்சி அலுவலகத்தில் திட்டப்பணிகளுக்காக கவுன்சிலர்கள் கமிஷன் பேரம் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் நலத்திட்ட பணிகள் தரமற்றிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு கருத்து, கருத்து அந்த கருத்து எல்லாருக்கும் இருக்குது இல்ல, அவங்ககிட்ட நான் கேட்கலாம். கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாததால் கடலூர் மாவட்டம் தாழங்குடா கிராம மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்பெண்ணையாறு கடலுடன் கலக்கும் முகத்வாரம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்ட போதிலும் மணல் அகற்றப்படவில்லை. இதனால் கடல் நீர்மட்டம் குறையும் போது மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திங்கட்கிழமை மாலை கடல் நீர்மட்டம் குறைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீன்வளத்துறையினர் சமாதானப்படுத்தினர்.
நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே வயலுக்குள் நுழைந்த யானைகள் நெற்பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புட்டல் கிராமத்தில் 80 அடி கால்வாய் அருகே இரவு நேரத்தில் யானைகள் கூட்டமாக வயலுக்குள் இறங்கியுள்ளன. அவை ராஜா என்பவரின் தோட்டத்தில் பயிரிட்டிருந்த நெல்லை மிதித்து சேதப்படுத்தின. இதுகுறித்து தகவல் வந்த நிலையில் வனத்துறையினர் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டனர். ஈரோடு மாவட்டம் பன்னாரி கோயில் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சத்தியமங்கலம் ரோடு முதல் பாலம் அருகே சிறுத்தை ஒன்று சாலை ஓரம் நீண்ட நேரமாக படுத்திருந்தது. இதனை பார்த்த வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் அதனை வீடியோ பதிவு செய்துள்ளார். அப்போது வாகனத்தின் வெளிச்சத்தை கண்ட சிறுத்தை எழுந்து வனப்பகுதிக்குள் சென்றது. திருவண்ணாமலை மாவட்டம் விவி தாங்கல் கிராமத்தில் இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் சடலங்களை விளைநிலங்கள் வழியே தூக்கிச் செல்லும் நிலை தொடர்வதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதை கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர்.